students, welcome to Samachir Study YouTube channel. In this video, we are going to discuss in detail about book back questions from Unit 1 Laws of Motion. Textbook evaluation la choose the correct answer and fill in the blanks romba detail ave with explanations paakalam students. Choose the correct answer la first question enna inertia of a body depends on அப்படின் 4 options கொடுத்திருக்காங்க. So இத solve பண்ணனும்னா first you must know what is inertia. Inertia என்னது natural tendency of an object to resist change in its state of motion or rest. அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டோடைய ஸ்டேட்டையும் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது தான் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இந்த இனர்ஷியா எது கூட ரிலேட் ஆகி இருக்கும்னு சொன்னா மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எப்பவுமே மாஸ் ஹெவியா இருந்துச்சுன்னு சொன்னா அங்க இனர்ஷியா லார்ஜா இருக்கும். ஸோ மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் த மெஷர் ஆஃப் இட்ஸ் இனர்ஷியா. இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? வெயிட், ஆக்சலரேஷன், மாஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது வெயிட்டும் ஆக்சலரேஷனும். பட் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? இனர்ஷியா ஆஃப் எ பாடி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு. ஸோ இதுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே மொமெண்டம், ஃபோர்ஸ், டைம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ வாட் இஸ் இம்பல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்னு பார்க்கலாம். இம்பல்ஸ்னா என்னது? லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறது பேர் தான் இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். ஸோ இந்த இம்பல்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டைம். ஸோ இப்போ இதில் வந்து ஜே ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ ஜே ஈக்குவல் டு டெல் பின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இம்பல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் இதில் ஆன்சர் டிக் பண்ணிடலாம், சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ஆப்ஷன் சி. நீங்கள் எதையுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இம்பல்ஸ்க்கு வராது, அது வந்து ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இம்பல்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் என்னது? சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள். தேர்ட் லா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. தேர்ட் லா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்? எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபார் எ பாடி அட் ரெஸ்ட், ஃபார் எ பாடி அட் மோஷன், போத் ஏ அண்ட் பி, ஒன்லி ஃபார் பாடிஸ் வித் ஈக்குவல் மாஸ். இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து கண்டிப்பாக ஈக்குவல் மாஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும்னு கிடையாது. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் நமக்கு சூஸ் பண்ணலாம்? ஏ, பி. அப்போ இதில் பெஸ்ட் ஆப்ஷன் எது? போத் ஏ அண்ட் பி. ஓகே, ஏன்னா தேர்ட் லா வந்து பாடி அட் ரெஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகும், பாடி இன் மோஷனுக்கும் அப்ளை ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Plotting a graph for momentum on the y-axis and time on x-axis. Slope of momentum time graph gives. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா நம்ம இந்த மொமெண்டம் டைம் கிராஃப் வரைஞ்சி அதை ஸ்லோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, see this. ஸோ திஸ் இஸ் த கிராஃப். மொமெண்டம் ஒய் ஆக்சிஸ்லையும் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இருக்குது. இப்போது இதில் நமக்கு வேண்டியது ஸ்லோப். ஒரு கிராஃபில் எப்படி நம்ம ஸ்லோப் கேல்குலேட் பண்ணுவோம்? dy by dx. இதை மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு இதில் சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ் எடுப்போம். இது மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ்ங்கிறது என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஏன்னா இந்த dy ரெப்ரசன்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம், dx ரெப்ரசன்ஸ் டைம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது. அப்போ இந்த ஸ்லோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நமக்கு ஸ்லோப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை, dy by dx தான் ஸ்லோப்பு. ஸோ திஸ் ஸ்லோப் ரெப்ரசன்ட்ஸ் வாட்? சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் என்னது? ஃபோர்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறதுல எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் சி, ஃபோர்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் கிவ்ஸ் ஃபோர்ஸ். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். In which of the following sport turning effect of force used? Turning effect of force அதாவது டார்க். இந்த இது வந்து நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஸோ டேர்னிங் எஃபெக்ட்டுங்கிறது இதில் என்ன கேமில் யூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஸ்விம்மிங்க்கு டேர்ன் பண்ண வேண்டிய எஃபெக்ட் இருக்குமா? டென்னிஸ், ஹாக்கி. நல்லா பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கில் தான் என்ன வரும்? டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். நாட் இன் ஸ்விம்மிங் எல்லாம் வந்து லீனியர் மோஷன் தான். இந்த மாதிரி டேர்னிங் எஃபெக்ட் அங்கே தேவை இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் எது திங்க் பண்ணி பார்த்தாலே எழுதிடலாம். ஆப்ஷன் சி, சைக்கிளிங் இஸ் த ரைட் ஆன்சர்.
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூனிட் ஆஃப் g is ms power -2. இது நமக்கு எல்லாம் தெரியும். g னா என்னது? acceleration due to gravity. It can be also expressed as 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இப்போ திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, g வந்து வேற எந்த பிளேஸில் யூஸ் ஆகும்னு பார்க்கணும். g வந்து நம்ம எங்கே ரொம்ப யூஸ் பண்ணுவோம்னா வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்காக. we know that weight equal to mass multiplied by g. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இதுக்கு என்ன யூனிட், அல்டர்னேட் யூனிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ லெட் அஸ் ரைட் w equal to m into g. ஸோ இதில் இருந்து g எப்படி எழுதுவோம்? g equal to w by m. Now write the units for weight and mass. weight ஓட யூனிட் நியூட்டன், மாஸ் ஓட யூனிட் கிலோகிராம். ஸோ அப்படி எழுதும்போது உங்களுக்கு இதோட யூனிட் எப்படி எழுதுவீங்க? g ஓட யூனிட் நியூட்டன் பெர் கேஜின்னு எழுதலாம். ஓகே, ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறத நீங்கள் எழுதும்போது எஸ்ஐ யூனிட்டில் எழுதும்போது என்ன செய்யணும்? -1ன்னு ஆட் பண்ணணும். ஸோ ஜியோட அல்டர்னேட்டிவ் யூனிட் என்னது? நியூட்டன் கேஜி பவர் -1. ஸோ இது உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க? ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ n kg பவர் -1 இஸ் த யூனிட் ஆஃப் ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு டைன்னா என்னன்னு தெரியும். அது தெரிஞ்சிட்டனாலே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். டெஃபினிஷன் ஆஃப் 1 டைன் கொடுத்துருக்குறாங்க. 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 பவர் 5 டைன். ஓகே, இது நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய வேல்யூஸ். அதே மாதிரி 1 kgf equal to 9.8 நியூட்டன். ஸோ அப்போ நமக்கு இப்போ வேண்டியது என்னது? 1 kgf. அப்போ 1 kgf 9.8 நியூட்டன் எழுதிட்டு அந்த நியூட்டனுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? 10 பவர் 5 டைன். ஸோ இதுதான் ஆன்சர். 1 kgf equal to 9.8 into 10 பவர் 5 டைன். உங்களுக்கு கொஸ்டினில் நல்லா செக் பண்ணும்போது 10 பவர் 5 நியூட்டன் உள்ள ஆன்சர் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 98 into 10 பவர் 4. ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 பவர் 5க்கு பதிலாக 10 பவர் 4ன்னு எழுதுனீங்கன்னா ஒரு 10 இந்த 9.8 கூட மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 98 into 10 பவர் 4 டைன். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Mass of a body is measured on planet Earth as m kg. When it is taken to a planet of radius half that of the Earth, then its value will be dash kg. Students, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தெரியணும். மாஸ் வில் பி கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். எந்த பிளானட்டுக்கு போனாலும் உங்களோட மாஸ் வந்து அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி பிளானட் ஆஃப் ரேடியஸ் half that of the earthனா நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆன்சர் என்ன எழுதிடலாம்? டைரெக்டாக டிக் பண்ணிடலாம். மாஸ் வில் பி m. நோ நீட் ஆஃப் எனி கால்குலேஷன்ஸ். ஓகே, சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the earth shrinks to 50% of its real radius, its mass remaining the same. The weight of the body on the earth. Last questionக்கு just revise ஆன கொஸ்டின் இது. இதில் பாருங்க, வெயிட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியணும், வெயிட் வந்து வேரி ஆகும் கண்டிப்பாக. எப்போ ரேடியஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா வெயிட் வேரி ஆகும். ஸோ எந்த அளவுக்கு இந்த வேரியேஷன் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எழுதணும். ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தெரியணும். என்னன்னா நம்ம படித்தது மாதிரி வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வெயிட், அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜி எம் அண்ட் ஆர். இது நீங்கள் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ W ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி, இதுதான் உங்களோட ஒரிஜினல் வெயிட். ஓகே, ஸோ இந்த ஒரிஜினல் வெயிட் இருக்கும்போது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியாக இருக்கும். இந்த கேபிட்டல் ஜி என்னது? யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இது எல்லா பிளேஸ்லையும் சேமாக தான் இருக்கும். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எர்த். அடுத்தது ஆறுங்கிறது என்னது? ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ இது வந்து ஜென்ரலாக உள்ள ஃபார்முலா. இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ரேடியஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 50%. அதாவது எர்த் வந்து ஷ்ரிங்க் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அதோட ரேடியஸ் எப்படி ஆகுது? ஷ்ரிங்க்ஸ் பை 50% அப்படின்னா r/2 சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஆனால் இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க, மாஸ் வந்து வேரி ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டினில் நல்லா நோட் பண்ணுங்க.
shrinks to 50% of its radius, its mass remaining the same. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய மாஸ் வந்து சேமா தான் இருக்கும். நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ரேடியஸ் ரெடியூஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்கும்னு கால்குலேட் பண்ண போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நியூ வெயிட் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்காக தான். ஏன்னா நமக்கு இந்த வெயிட் ஃபார்முலால மாஸ் எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இந்த ஜியோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். அந்த ஜியை கண்டுபிடிச்சிட்டோம்னா நியூ வெயிட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நியூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் டு ஜிஎம், இந்த ஆர் இருக்கக்கூடிய இடத்துல r/2ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். பாருங்க, r² divided by 4. இந்த 4 வந்து எங்க வந்துரும்? இதுல மல்டிப்ளிகேஷனா வந்துரும். ஓகே, மேத்தமேட்டிக்கலா. ஸோ 4 இன்ட்டு ஜி, அதாவது நியூ ஆக்சிலரேஷன் g1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஓல்டு வேல்யூ. ஓகே, அப்போ இப்போ w1 கால்குலேட் பண்ணுங்க. w1 equal to m into g1, ஏன்னா m constant. So m into 4g எழுதுனீங்கன்னா final weight equal to 4 into initial weight. அப்போ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குது? ரேடியஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா வெயிட்டோட வேல்யூ 4 times இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஆன்சர் கிடைச்சாச்சு. ஆனால் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணணும். அப்போ இன்க்ரீஸ் ஆகுறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணுன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தெரியணும். Percentage increase equal to final value minus original value divided by original value. So இங்க வந்து final value 4w, original value w, wங்கிறது weight, okay, divided by w. இதுல mathematical calculation பண்ணுங்க. 3w divided by w ன்னு வரும். So w cancel ஆச்சுன்னா answer எவ்வளவு? 3 into 100%. That means 300% weight will increase. So இதுல எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க? Fourth option, increase by 300% is the right answer. ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பழகுனீங்கன்னா இப்போ இங்கே 50%க்கு பதிலாக 25%ன்னு கொடுத்தா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் அண்ட் ட்ரை டு டூ த ப்ராப்ளம்ஸ் வெல். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா to project the rockets, which of the following principles are required னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ்லேயே வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பிரின்சிபிள் ஆர் பிரின்சிபிள்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தியரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கு 2 லாஸ் வந்து யூஸ் ஆகும். நம்பர் 1 வந்து நியூட்டன்ஸ் 3rd law of motion, அடுத்தது வந்து law of conservation of linear momentum. இந்த ரெண்டும் இருந்தால் தான் ராக்கெட் வந்து ப்ரொப்பல் ஆகும். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் ரெண்டையும் சூஸ் பண்ணுறதுக்கு டி கொடுத்துருக்குறாங்க, போத் ஏ அண்ட் சி. ஸோ அப்போ நம்ம இதில் பெஸ்ட் ஆப்ஷனை எதோ சூஸ் பண்ணணும்? ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். டு ப்ரொடியூஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட், நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம மோஷன்னாலே அங்கே என்ன இருக்கணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும்னு சொன்னால் ஃபோர்ஸ் இருக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? ஃபோர்ஸ். அடுத்தது பாருங்க, பர்சன்ஜர்ஸ் லீன் ஃபார்வர்ட் வென் சடன் பிரேக் இஸ் அப்ளைடு. இது நீங்கள் இனர்ஷியாவில் படிச்சிருக்கீங்க. அதுலேயும் இனர்ஷியாவில் டைப் ஆஃப் இனர்ஷியாவில் இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் இனர்ஷியா. மூவ் ஆகக்கூடிய வெஹிக்கிளில் பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ மூவிங்கில் இருக்கக்கூடிய பாடினா ஸ்டேட் ஆஃப் மோஷன், இட் அப்போசஸ் த சேஞ்ச் இன் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அப்போ இது என்னது? எந்த இனர்ஷியா? இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபோர்ஸ், செகண்ட் கொஸ்டினுக்கு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அடுத்தது பாருங்க, பை கன்வென்ஷன் கிளாக்வைஸ் மொமெண்ட்ஸ் ஆர் டேக்கன் அஸ். அதாவது நம்ம தியரி படிக்கும்போது இது என்ன கான்செப்டில் வரும்னு சொன்னால் மொமெண்ட்ஸ் அதில் வரும். மொமெண்ட்ஸில் வந்து ஒரு கன்வென்ஷன் எடுத்திருப்பாங்க. டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் பாசிட்டிவ் இஃப் த பாடி இஸ் ரொட்டேட்டட் இன் ஆன்டி கிளாக்வைஸ். நல்லா ஞாபகம் வைக்க வேண்டியது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா உங்களுக்கு பாசிட்டிவ், அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா அப்படியே நெகட்டிவ்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கிளாக் வைஸ் மொமெண்ட்ஸ். கிளாக் வைஸ்னா நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் யூஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் கார். இதுக்கு ஆன்சர் என்னது?
டார்க் சேஞ்ச் ஆனாதான் உங்களுக்கு ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். அது இந்த கியருங்கிற கான்செப்ட்ல கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் வீல் பை சேஞ்சிங் டார்க். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் நோட் பண்ணிருங்க. டார்க் இஸ் யூஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் கார். அதே மாதிரி மொமெண்ட்ஸும். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின். மாஸ் கொடுத்துருக்காங்க 100 kg. மேன் ஆஃப் மாஸ் 100 kg ஹேஸ் எ வெயிட் ஆஃப் டேஷ். மாஸ் தந்தா வெயிட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். W ஈக்குவல் டு M இன்டு G. M 100, ஜியோட வேல்யூ தெரியும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவு இருக்கும்? G இஸ் ஈக்குவல் டு 9.8 ms பவர் -2. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா W ஈக்குவல் டு 980. வெயிட்டுக்கு யூனிட் கண்டிப்பாக எழுதணும். தட் இஸ் நியூட்டன். ஸோ ஆன்சர் இஸ் 980 நியூட்டன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸை ரொம்ப டீட்டெயிலாகவே வித் ரீசனோட ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். Hope you understand this concept. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.